ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம டெட் ரைல்ஸில் எப்படி பான்ஸ் கலெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ உங்கள்கிட்ட மைனர் கிளாஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வேலை. இல்லை அப்படின்னா நான் அதுக்கான வீடியோவை நாளைக்கு போடுறேன் காய்ஸ். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இப்படி உள்ளே போகலாம். ஸோ என்கிட்ட இப்போ இருக்கிறது மைனர் கிளாஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ உள்ளே போகலாம். காய்ஸ், இதான் என் ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ நான் நாளைக்கு வீடியோ போடுறேன், ஆனால் அப்புறமா போடுறேன். அதாவது நாளைக்கு. சாரி கைஸ். ஓகே கைஸ், இப்போ கோல்டை செல் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்போ உங்கள்கிட்ட மைனர் கிளாஸ் இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு போய் ஷார்ட் கன் வாங்குங்க. சொல்கிற மாதிரி பண்ணுங்கள், ஈஸியாக தான் இருக்கும். அதை பை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பை பண்ணிட்டீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது போய் உங்களோட லூட் பாக்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ், உங்களோட கிளாஸோட ஐட்டம்ஸை நீங்கள் இப்போ போய் எடுக்கணும். எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது நியூஸ் பேப்பர் எடுக்கணும். ஸோ நான் சொல்கிறது கேட்டுக்கோங்க கைஸ். நியூஸ் பேப்பர் நீங்கள் இப்போதைக்கு சண்டை போட போகிறதில்ல, சும்மா கலெக்ட் தான் பண்ண போகிறீங்க. ஸோ அதாவது எப்படின்னா இதையும் எரிச்சிடணும், இல்லைன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபியூல் கரெக்டாக இருக்காது. ஸோ எல்லாத்தையும் எரிச்சிடுங்க. இப்போ நம்ம போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம போகலாம். எந்த ஹவுஸ்லையும் ஸ்டாப் பண்ணாதீங்க. நேராக போனீங்கனாலே உங்களுக்கு ஃபியூல் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ நேராக நீங்கள் போயிடலாம். கைஸ், ஹார்சஸ் இருக்குதுங்க. இதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை. ஸோ லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், நீங்கள் இப்போ டேரெக்டாக நேராக போயிருங்க. எங்கேயும் நிற்காதீங்க, ஏன்னா அப்போனா தான் ஸ்பீடாக பான்ஸ் கலெக்ட் பண்ண முடியும். மணி 8:40. நான் போகிற டைமில் இவங்களா இவனுங்களெல்லாம் பார்க்காதீங்க, நேராக போயிருங்க. இவங்க லைட்டாக அடிப்பாங்க, ஆனால் அதுக்கு மேலே எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் நேராக போய்கிட்டே இருங்க, எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாதீங்க. பாருங்கள், ஃபியூவல் கரெக்டாக தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு கரெக்டாக இல்லைன்னு தோணுச்சுன்னா ஏதாவது கோல் இருந்தால் இந்த மாதிரி கோல் பிளாக் வரும். உங்களோட பிக்காக்ஸ் இருக்கும். அந்த பிக்காக்ஸ் எடுத்து நீங்கள் இப்படி எடுக்கணும். ஓகே கேஸ், எங்கள் அம்மா சாப்பிட சொன்னாங்க, அதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓகே, இப்போ நம்ம போகலாம். கைஸ், இந்த வந்துருச்சு. டவுனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் எனக்கு தெரியல நான் எப்படின்னு. நான் ஒரு 47 மான்ஸ் வச்சுருக்கேன். ஸோ என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் வாரம் கிவ் அவே தருவேன். இந்த மாதிரி போங்க. ஃபஸ்ட்டு இப்படி இருக்கிற இந்த ரன்னிங் ஜாம்பிஸ் எல்லாம் கொண்டுருங்க. முதல்ல எந்த ஜாம்பி வருதோ எல்லாத்தையுமே ஹெட்டில் அடிங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துலாம் யூஸ் பண்ணாதீங்க புல்லட்ஸை. நீங்கள் என்ன பண்ணணுன்னா அப்புறம் சைட்டில் இருக்கிறவங்களை முடிச்சுட்டு இந்த சைடு போனீங்கன்னா இவங்கெல்லாம் முடிக்கணும். நான் சொல்கிறது என்னன்னா, நிறைய புல்லட் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஏன்னா புல்லட் நிறையா தேவைப்படும். ஸோ இப்படி போனீங்கன்னா அடுத்தடுத்து ஒவ்வொருத்தங்களா முடிங்க. முடிச்சோன்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி முடிச்சிட்டிங்கன்னா
எல்லாத்தையும் முடிங்க. எங்கள் அம்மா தான் கைஸ் சாப்பிட சொல்கிறாங்க, ஆனால் நான் சாப்பிடல பிகாஸ் வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ கைஸ் இது. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்கிட்ட இருக்கிறத வச்சு வாரம் மைனர் கிளாஸ் வந்து கிவ்அவே கொடுப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீக்லி வந்து உங்களோட நான் என் ஐடி சொல்கிறேன், அதில் வந்து நான் எப்போ இருக்கணும்னு பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் இப்போ சப்ஸ்கிரைபர் அப்படின்னா உங்களுக்கு இது கொடுப்பேன். அக்கா ஓகே கைஸ், இது ரூம்குள்ளே வச்சு எடுக்கிறனால கொஞ்சம் சவுண்டுக்கு அதிகமாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்படி சைடில் இருக்கிறவங்க முடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி தொப்பி போட்ட ஒருத்தர் இருக்கும், பேங்கர். இவன் பேர் பேங்கர். இவனை கொண்டிங்கன்னா இந்த மாதிரி பாஸ்வேர்ட்ஸ், அதாவது இதுதான் பேங்க்கு, இந்த பேங்க்கோட பாஸ்வேர்டு கிடைக்கும். ஸோ இதை எடுத்துக்கிட்டு இப்படி போனீங்கன்னா இங்கேயே வருவானுங்க. ஸோ கைஸ், நான் தெளிவாக சொல்லிடுறேன், இந்த மாதிரி நைட்ஸ் வரும். ஆஹா, ராத்திரி கொண்டாடிடுவாங்க. இப்படி ராத்திரி நைட் ஆயிடுச்சுன்னா தயவு செஞ்சு வெளியே இருந்துடாதீங்க. பின்ன உங்களுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா அது வந்து அப்படி தான். ஏன்னா வந்து ஜாம்பிஸ் வந்து நைட்டில் ஸ்பான் ஆவாங்க. ஸ்பான் ஆகையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை கொல்ல வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், புல்லட் இவ்வளோ தான் இருக்கும் நம்மகிட்ட. ஸோ நம்மகிட்ட இருக்கிற காசுக்கு அவ்வளோதான் வாங்க முடியும். ஸோ நைட்டை வந்து ட்ரெயின்லே இப்படி சென்டரில் நின்றுக்கோங்க, எந்த ஓரத்தில் நிற்காதீங்க. சென்டரில் நின்றீங்கன்னா இப்படி பார்த்து கன் பாயிண்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக 5 o'clock நம்ம போயிடலாம். ஸோ கைஸ், என்னால் கட் பண்ண முடியாது, என்ன பண்ணலாம். சரி கைஸ், எப்பவும் போல் சொன்னது தான். எனக்கு வந்து இப்போதைக்கு 47 பான்ஸ் வச்சுருக்கேன். இன்னும் 3 பான்ஸ் தான் கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணோன்னா 50 பான்ஸ் வந்துடும். நான் 50 பான்ஸ் அப்படியே எடுத்து வைப்பேன். யாருக்காவது கிவ்அவே நான் கொடுப்பேன், கண்டிப்பாக கொடுப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிவ்அவே உண்டு. கமெண்ட் பண்ணி நான் என் ஐடியை காமிக்கிறேன். என் ஐடி படி நீங்கள் பார்த்துக்கோங்க. என் ஐடியை பார்த்துக்கிட்டு அந்த என் ஐடிக்கு வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க. நான் வந்து ஓகே கொடுப்பேன். உங்கள் ஐடி நேமை பார்த்துப்பேன் ஃபஸ்ட்டு. அதுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதை ஓகே கொடுத்துட்டேன்னா அப்புறம் நான் எப்போவாது கேமில் இருந்தேன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு கிவ்அவே மைனர் கிளாஸ் கொடுப்பேன். ஓகே, நம்ம இது மட்டும்தான் போடுவோம்னு இல்லை, ரோப்ளாக்ஸில் நீங்கள் என்ன கேம் சொன்னாலும் போடுவேன். நான் பிளாக் ஸ்போர்ட்ஸ் விளையாடுவேன், டெட்ரைஸ் அண்டு க்ரோவா கார்டன் இதெல்லாம் நான் விளையாடுவேன். ஸோ வந்து எல்லோரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்ம எப்படியாவது நல்ல சப்ஸ்கிரைபர்ஸாக, எனக்கு பொழுதுபோகலன்னு தான் இது வச்சுருக்கேன். ஸோ எனக்கு எந்த ட்ரீமு அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கு தான் வச்சுருக்கேன். ப்ளீஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வெயிட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்ச நேரம் தான், அவ்வளோதான். 5 o'clock ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து கைஸ் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இதை முன்னாடி ஸ்கிப் பண்ணணுனாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ராத்திரி ஆகிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து நார்மலாக இருக்கும். இந்த மாதிரி நார்மலானோடனே நீங்கள் இப்படி போங்க. போய் ஃபஸ்ட்டு எல்லா சாம்பிஸையும் நான் சொன்ன மாதிரி கிளியர் பண்ணிக்கோங்க. கைஸ், எப்போவும் சொல்லிடுறேன், இந்த மாதிரி ஹவுஸஸை செக் பண்ணிக்கிட்டே போங்க. இல்லைன்னா டக்குன்னு எவனாவது வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்ற பேரில் நம்ம கொண்டுருவோம். ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் கொண்டுட்டேன். ஸோ இப்போ யாரும் இல்லை, இங்கே ஒரே ஒருத்தர் இருக்கான். எங்கடா இருக்கான்? இப்போ கொண்டுட்டிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த கோட்ஸை யூஸ் பண்ணி 5 4 4 இப்போ என்ன பண்ணணும்னா 5னா 5 இப்படி நேராக இப்படி வைக்கணும். வச்சிங்கன்னா இங்கே 5 வந்துடும். அடுத்து 4, இன்னொரு 4 கிளிக் பண்ணிவிட்டு 1 2 ஓகே 1 போட்டு 2 போடணும் கைஸ். அப்புறம் பின்னாடி வந்துடும், மெயினாக சொல்லிடுறேன். ஏன்னா உள்ளே எப்போ வேணால் ஜாம்பிஸ் இருக்கலாம். ஸோ கைஸ்
இப்படி தான் நீங்கள் பாண்ட்ஸ் வந்து இப்படி தான் கலெக்ட் பண்ணணும். ஸோ கைஸ் இப்போ நான் 50 பாண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிவ்அவே தருவேன். அந்த கிவ்அவேல ஜாயின் பண்ணி நான் சொன்ன மாதிரி உங்கள் ஐடி நேமை இது பண்ணிவிட்டு என் ஐடி நேம் காமிக்கிறேன். அந்த ஐடி நேமு ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு உங்கள் ஐடி நேம் சொன்னீங்கன்னா அதை பார்த்துட்டு நான் ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிடுவேன். ஸோ அப்புறமா நான் எப்போவாது கேம்குள்ளே இருந்தேன்னா என் சப்ஸ்கிரைபர்னு வந்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் கிவ்அவே தரேன் கைஸ். மைனர் கிளாஸ் 50 பாண்ட்ஸ்க்குள்ளே, அதாவது 50 பாண்ட்ஸ்க்குள்ளே என்ன கிளாஸ் கேட்டாலும் கொடுப்பேன். என் சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தால் மட்டும். ஓகே கைஸ், பாய். இருங்க, என் ஐடியை காமிக்கிறேன் கைஸ். இதுதான் என் ஐடி. ஒரு நிமிஷம். திஸ் ஒன் இஸ் மை ஐடி. இதுதான் என் ஐடி. திஸ் ப்ரெஸ்ஸின். இதுதான் என் ஐடி. இந்த ஐடி தான் இப்போ டிஸ்பிளே நேமு. இதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த ஆடுன்னு இருக்குல்ல, இதில் போய் டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ தேங்க்யூ கைஸ், பாய்.